வெல்கம் டு கிராஃப்டி. இன்றைக்கி வந்து ஒரு நானோ அக்வாஸ்கேப்பிங் டேங்க் ஒன்று ரெடி பண்ண போகிறோம். இது வந்து ஒரு பெட்டா ஃபிஷ்க்காக. ஸோ இது ஆல்ரெடி வந்து பழைய டேங்க்கு, டேமேஜ் டேங்க்கு, இதில் நிறையா பாசிலாம் இருக்குது. ஸோ டோட்டலாக க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட்லேருந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த 3 டேங்க்லேயுமே பார்த்தீங்கன்னாக்கா பெட்டா ஃபிஷ் தான் இருக்குது. அதுலேயும் பெட்டா ஃபிஷ் தான் இருக்குது, நடுவில் உள்ளதும் பெட்டா ஃபிஷ் தான் இருக்குது, இந்த லாஸ்ட் ஒன்லேயும் பெட்டா ஃபிஷ் தான் இருக்குது. பட் இந்த லாஸ்ட்டு 2லேயும் இருக்கிறது வந்து ஃபீமேல், இதில் இருக்கிறது வந்து மேல். இப்போ இந்த மேல் பெட்டா ஃபிஷ்ஷை வந்து நம்ம வேறு டேங்க்கு ஷிஃப்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுவோம். இதில் இருக்கிறது ஒரு ஃபீமேல் ஆக்சுவலாக. இது வந்து டேங்க் க்ளீன் பண்ணுறதுக்கான ஒரு எக்யூப்மெண்ட். இது வந்து நம்ம அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டுலேயுமே வச்சு நம்ம க்ளீன் பண்ண முடியும் ஈஸியாக. இதை க்ளீன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவே கேர்ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும். ஏன்னா ஏற்கனவே இது வந்து டேமேஜான ஒரு டேங்க் இது.
அப்புறம் அந்த பின்னாடிலாம் பார்த்தீங்கன்னாக்கா கிளாஸ் வந்து 2ஆக உடஞ்சிருச்சு. அதையும் நான் பேஸ்ட் போட்டு ஒட்டியிருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த கீழேயும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பாட்டம் கிளாஸ் ஃபுல்லாமே உடஞ்ச கிளாஸ் 2ஆகவே உடஞ்சிருச்சு. ஸோ அதையும் வந்து நான் பேஸ்ட் போட்டு ஒட்டியிருக்கேன். இப்போ வந்து ஓரளவுக்கு அந்த கண்ணாடியில் படிஞ்ச அந்த சால்ட்டு அப்புறம் அந்த ஆல்கி எல்லாத்தையுமே ஓரளவுக்கு ரிமூவ் பண்ணியாச்சு. இது போதுமானது. ஸோ நமக்கு ரெண்டுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ட்ரிஃப்ட் வுட் இருக்குது. அந்த வுட்டு வந்து ஆக்சுவலாக வந்து தண்ணியில் ஊற போட்டு வச்சுருக்கேன். இதை லைட்டாக நம்ம கழுவி எடுத்துக்கிறோம் முதல்ல. இது வந்து ஒரு நார்மல் வுட்டு, நம்ம வீட்டுக்கு முன்னாடி கிடந்தது ரொம்ப நாளாக. ஸோ அதை பார்த்தேன் ரொம்ப அழகாக இருந்தது, அதனால் எடுத்து வச்சுருந்தேன். நம்மக்கிட்ட ரிவர் சாண்டு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறமா பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிளான்ட் நம்ம ஏற்கனவே கொஞ்சம் க்ரோ பண்ணி வச்சுருந்தோம், அந்த பிளான்ட்டு இருக்குது. இது எல்லாத்தையுமே சேர்த்து தான் நம்ம இந்த அக்வாஸ்கேப்பிங் பண்ண போகிறோம். ஸோ முதல்ல ரிவர் சாண்டை நம்ம எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ வந்து நம்ம கொஞ்சம் ஸ்டோன் இந்த மாதிரி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறமா இந்த குயிக் ஃபிக்ஸ் ஜெல்லு, இது வந்து 10 ரூபா தான், இது சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும். டேங்க்கோட பாட்டம் லேயரில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி வந்து ஒரு சாண்ட் லேயர் ஒன்று போட்டுக்குங்க. இது வந்து ஒரு நேனோ டேங்க்கு செட்டப் அப்படிங்கிறதுனால வந்து இந்தளவுக்கு போட்டால் போதும். டேங்க்கோட சைஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த ரிவர் சாண்டோட அளவை வந்து கொஞ்சம் அதிகப்படுத்திக்கணும். ஸோ எல்லா அக்வாஸ்கேப்பிங்க்குமே கீழே வந்து இந்த மாதிரி ஒரு லேயர் போட்டுக்கிறது நல்லது. ஏன்னா நம்ம ஸ்டோன் ஏதாவது வைக்கும்போது டேரெக்டாக அந்த கிளாஸில் வந்து டச் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன லேயர் போட்டுக்கணும். இது மாதிரி ஒரு கார்டு எடுத்துக்கங்க. இது வந்து பழைய மெட்ரோ ட்ரெயின் கார்டு, பழைய ஏடிஎம் கார்டு இருந்தால் கூட ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் ரெடி பண்ணிவிட்டு தென் வந்து ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டோன் வைப்போம். முதல்ல பேஸ்மெண்ட் பண்ணிக்கிறோம்.
சாண்ட் வந்து கொஞ்சம் வெட்டாக இருந்தாக்கா நல்லது. ஸோ இந்த மாதிரி ஒரே ஒரு ஸ்டோன் வச்சுட்டு இந்த ட்ரிஃப்ட் வுட்டை வந்து முதல்ல ப்ளேஸ்மெண்ட் பண்ணி பார்ப்போம். செக் பண்ணி பார்க்கணும். சொல்லி நல்லா இருக்கா? நான் வந்து ஒன்றும் பெருசாக பிளான் பண்ணி செட்டப் பண்ண ஆரம்பிக்கல. ஸோ வந்து இந்த ட்ரிஃப்ட் வுட்டை வேறு வேறு ஆங்கிளில் வேறு வேறு பொசிஷனில் நான் வச்சு பார்க்குறேன். ஸோ எது செட் ஆகுதுன்னு பார்ப்போம். இந்த சைடு வச்சு பார்ப்போம். நம்ம பொதுவாக அக்வாஸ்கேப்பிங் பண்ணும்போது மேக்ஸிமம் இந்த மாதிரி ஒரு ஒரு பொசிஷன்லேயும் வேறு வேறு ஆங்கிள்லேயும் வச்சு பார்க்குறது தான் பெஸ்ட்டு. ஏன்னா நமக்கு அப்போ தான் வந்து எந்த பொசிஷன் எந்த ஆங்கிள் நல்லா இருக்குன்னு நம்ம டிசைட் பண்ண முடியும். நைஸ், இது மாதிரி நல்லா தான் இருக்குது. பட் பின்னாடிலாம் ஃபில்லப் பண்ணி இந்த மாதிரி பண்ணணும். ஸோ இதை வந்து ஃப்ரண்ட்டில் தள்ளுவோம். இந்த மாதிரி நிறைய ஆங்கிளில் வச்சு பார்க்கணும். ஆக்சுவலாக அது வந்து இதுக்கு பின்னாடி ஒரு ஸ்டோன் ஒன்று நம்ம வச்சு பார்ப்போம். ஆக்சுவலாக வந்து இந்த ஸ்டோனுக்கு வந்து கொஞ்சம் ஹைட்டு தேவைப்படுது. அதனால் இந்த கலரை இப்போ நம்ம எடுத்துருவோம். எடுத்துட்டு ஹைட்டுக்கு கொஞ்சம் கூழாங்கல் பின்னாடி வந்து ஃபில்லப் பண்ணுவோம். ஏற்கனவே நான் வந்து கூழாங்கல் நிறைய கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். நம்ம வந்து எதுக்காக பின்னாடி ஸ்டோன் வைக்கிறோம்னா, அந்த ட்ரிஃப்ட் வுட் வந்து ஒன்று ஷேக் ஆகாமல் கொஞ்சம் பர்ஃபெக்டான பிளேஸில் இருக்கும். இன்னொன்று வந்து நம்ம யூஸ் பண்ணுற அந்த சாண்டோட அளவை வந்து நம்ம கம்மி பண்ணிக்கலாம். ஏன்னா அங்கே சாண்டை போட்டு நம்ம ஃபில்லப் பண்ணோம்னாக்கா நமக்கு நிறையா சாண்டு தேவைப்படும். ஸோ அதுக்கு பதிலாக வந்து கல்லை கீழே போட்டுட்டு மேலே சாண்ட் போட்டோம்னா கொஞ்சம் நம்ம சாண்டோட அளவை கம்மி பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டில் ஸ்டோன் வச்சோன்னா ஆக்சுவலாக வந்து லுக் வைஸ் நல்லா தான் இருக்குது. ஆனால் இதுக்கு பின்னாடி வந்து இன்னும் ஒரு ஸ்டோன் ஒன்று சப்போர்ட்டுக்கு வைக்கணும்னு நினைக்கிறேன்.
இப்போ ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, ஸ்டோன்லாம் ப்ளேஸ்மெண்ட் பண்ணியாச்சு. பட் வாட்ரு ஃபில் பண்ண உடனே அந்த ட்ரிஃப்ட் வுட் வந்து மிதக்காமல் இருக்கணும். அதனால் அதை எங்கே ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கணும். இதுக்கு நடுவில் ஒரு வெள்ளை ஆல்மோஸ்ட் 3 பொசிஷனில் நம்ம ட்ரிஃப்ட் வுட்டை வந்து பேஸ்ட் பண்ணியாச்சு, ஸ்டிக் பண்ணியாச்சு அந்த ஸ்டோனோட. ஸோ இதுக்கு மேலே வந்து கண்டிப்பாக வந்து அது ஃப்ளோட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. பார்ப்போம். இப்போ இந்த பேலன்ஸ் பேக் சைடு இருக்கிற ஏரியாஸை வந்து நம்ம இந்த சாண்டை வச்சு ஃபில்லப் பண்ணுவோம்.
இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் எல்லாமே ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஆனால் வாட்டர் ஃபில் பண்ணுறதுக்கு ஒரு 20 மினிட்ஸ் ஆகும். ஏன்னா நம்ம அந்த குயிக் ஃபிக்ஸ் வச்சு அதில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது கொஞ்சம் காயிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். ஒரு 20 மினிட்ஸ் கழித்து நம்ம வாட்டரை ஃபில் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். இப்போ வந்து ஒரு 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம ஹார்ட்ஸ்கேப் வந்து ஓரளவுக்கு பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் அப்நார்மலாக தான் இருக்கும். ஆனால் வாட்டர் ஃபில் பண்ணிவிட்டு ஒரு சில பிளான்ட்ஸ் நம்ம ஆட் பண்ணோம்னா தான் உங்களுக்கு வந்து அந்த ஃபைனல் லுக் கிடைக்கும். இப்போ நான் வந்து நம்ம வாட்டரை ஃபில் பண்ணுவோம். பியூட்டி 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 நம்ம எப்போவுமே அக்வாஸ்கேப் ரெடி பண்ணதுக்கப்புறம் வாட்ரு ஃபில் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு பாலித்தீன் ஷீட்டை வந்து ஒன்று கீழே போட்டுக்குங்க. ஸோ அந்த சாண்ட்லாம் வந்து டக்குன்னு கிளஞ்சி ஓடாமல் இருக்கும். இந்த மாதிரி நம்ம வாட்டர் ஃபில் பண்ண பார்த்திங்கன்னா அந்த சாண்ட்லாம் கொஞ்சம் வந்து நார்மல் வெயிட்லேருந்து கொஞ்சம் கீழே அமுங்க ஆரம்பிக்கும். அப்போ வந்து நம்ம செட்டப் வந்து கிளஞ்சிடணும் ஒரு பயம் இருக்க தான் செய்யும். ஸோ எனக்கு அந்த பயம் இருக்குது. இருந்தாலும் வந்து நம்ம வந்து எல்லாமே ஸ்டிக் பண்ணியிருக்கோம் குயிக் ஃபிக்ஸை வச்சு. அதனால் வந்து மேக்ஸிமம் ஸ்ப்ரெட் ஆகாது, எதுவுமே டேமேஜ் ஆகாது. ஆனாலும் பார்த்திங்கனாக்கா அந்த பேக்ரவுண்டில் இருக்க சாண்டு பார்த்திங்கனாக்கா தண்ணி வந்து ஊற ஊற அப்படியே வந்து கீழே சரிஞ்சு வரும். ஆனால் அது ஆட்டோமேட்டிக்காக அந்த சரிஞ்சு வர்றதுல தான் உங்களுக்கு வந்து ஒரு பார்க்குறதுக்கு அழகான ஒரு ஸ்லோப் கிடைக்கும். அதனால நீங்கள் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. என்ன இந்த ட்ரிஃப்ட் வுட் மட்டும் டக்குன்னு அந்த செட்டப்பில் வந்து கிளம்பி மேலே மிதக்காமல் இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சாண்டு வந்து லைட்டாக ஃப்ளோட் ஆகிட்டுருக்கும் மேலே அந்த ஏர் பபிள்ஸ்னால். ஸோ அதெல்லாம் லைட்டாக நம்ம தட்டி விட்டோம்னாக்க உள்ளே போயிடும். அது போக வந்து மேலே வந்து கொஞ்சம் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் வந்து இருக்கும். அது 1 or 2 டேஸில் பார்த்திங்கனாக்கா அது வந்து கிளியர் ஆகிரும். அப்புறம் அந்த சாண்டில் நம்ம வாட்டர் ஊற்றினோன்னா கொஞ்சம் அந்த டஸ்ட்டோடு சேர்ந்து கொஞ்சம் நுரையெல்லாம் கிளம்பும். அதெல்லாமே அடங்குறதுக்கு ஒரு 1 or 2 டேஸ் ஆகும். நம்ம அதை வந்து உடனே கூட கிளியர் பண்ணலாம். வந்து இந்த மேலே மிதந்துக்கிட்டு இருக்க அந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் அப்புறம் அந்த நுரைகள் எல்லாத்தையுமே வந்து நான் ரிமூவ் பண்ணிக்கிட்டுருக்கேன். இது வந்து ரொம்ப பொறுமையான ஒரு ஒர்க்கு தான். இது வந்து நம்ம அவசரப்பட்டு டக்குன்னு பண்ண முடியாது. கொஞ்சம் நிதானமாக ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த பர்ஃபெக்ஷன் உங்களுக்கு கிடைக்கும். இல்லைனாக்கா வந்து நம்ம ரெடி பண்ணியிருப்போம், பட் அது வந்து பர்ஃபெக்டாக இருக்காது. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கிளியர் லுக் கிடச்சிருக்கும். இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டோன்ஸ் மேலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த நம்ம போட்ட சாண்டு வந்து கொஞ்சம் படிஞ்சிருக்கும். அதெல்லாம் ரிமூவ் பண்ணுறது பார்த்திங்கனாக்கா ஒரு சின்ன ப்ளோயர் இருக்குது. நம்ம வந்து டஸ்ட்டெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்காக வச்சுருக்கிறது ஒரு ப்ளோயர். அக்வேரியம்னே விற்கும், நமக்கு ஆன்லைன்லேயும் கிடைக்கும். ஸோ அந்த ப்ளோயரை வச்சு நம்ம வந்து அந்த ட்ரிஃப்ட்வுட் மேலே அந்த ஸ்டோன் மேலே இருக்கிற அந்த சாண்டெல்லாம் வந்து நம்ம ப்ளோ பண்ணி அதை வந்து கீழே தள்ளி விடுவோம். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த ஹார்ட்ஸ்கேப் வந்து ஓரளவுக்கு பர்ஃபெக்டாகவே ரெடி ஆயிடுச்சு.
இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து கொஞ்சம் பிளான்ட்ஸ் வந்து நான் பிளான்ட் பண்ண போகிறேன். நான் இன்னும் நிறையா பிளான்ட் வந்து இதில் பிளான்ட் பண்ணலை. ஏன்னா வந்து இது வந்து அவுட்டோரில் தான் இருக்க போகுது. சன்லைட் படும். ஸோ பிளான்ட் வந்து சீக்கிரமே க்ரோ ஆகும். அதனால் வந்து சும்மா ஒரு 2-3 ஸ்டெம்ஸ் மட்டும் அதில் வைக்கிறேன். அதுக்கப்புறம் அது க்ரோ ஆக நம்ம அதிலிருந்தே கட் பண்ணி அதை வந்து ஆட் பண்ணிகிட்டே போகலாம். அப்படி இல்லைனாக்கா அதுவே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கும் சான்சஸ் நிறையா இருக்குது. இப்போ வந்து இந்த அக்வாஸ்கேப்பிங் செட்டப் வந்து டோட்டலாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஒரு 2 days கழித்து நம்ம அதில் வந்து ஃபிஷ்ஷை விடுவோம்.